உலகக்கோப்பை 2020 மேட்சானது இன்னைக்கு கடைசியாக இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபைனல் மோதப்போகிறது. இது இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதப்போகும் ஃபைனல் இதுதான் முதல் முறை. ஆனால் இந்த சவுத் ஆப்பிரிக்கா பல எதிர்பார்ப்போட இருக்கிற இந்த மேட்சை பற்றி நமக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரொம்ப ரெண்டு பேருக்குமே முக்கியமான ஒரு மேட்ச். ஏன்னா இந்தியாவுக்கு 17 வருடங்களுக்கு பிறகு இது பெரிய ஒரு தாகம் தீர்க்க வேண்டிய சூழ்நிலை. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் முறை. இப்படி இருக்கும்போது நிச்சயமாக ரெண்டு டீமும் போராடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பார்த்த மக்களின் கருத்துக்களை பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 10%, இந்தியா 90% சொல்லப்படுகிறது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா எல்லா மேட்ச்லையும் வெற்றி பெற்று தான் வந்திருக்காங்க. அதே போல இந்தியாவும் எல்லா மேட்ச்லையும் வெற்றி பெற்று தான் வந்திருக்காங்க. இப்படி பார்க்கையில் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மேட்சும் உண்டு. ரொம்ப சுலபமான எந்த மேட்ச்லையும் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்று வரல. ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இடையில சில பேட்ஸ்மேன்கள் விளையாடாம அவுட் ஆகி போறது தான் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கும் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், பும்ரா, ஹர்தீப் சிங், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பார்ட்னர்ஷிப்ல விளைச்சிட்டு வராங்க. நமக்கு முக்கியமா ஸ்பின்னர்கள் அடி தூள் கிளப்புறாங்க. இன்னும் ஸ்பின்னர் பவுலிங்ல சடேஜா கொஞ்சம் ஃபார்முலா வரணும். சடேஜா தான் ரொம்ப அடிக்கிறாங்க. இதனால சடேஜா ரொம்ப ஃபார்முலா வர்றது ரொம்ப நல்லது. இன்னைக்கு மோத போற இந்த ஃபைனல்ல இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ரொம்ப வெறித்தனமா இந்த மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்கத்தான் போகிறது. அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். ஏன்னா ரெண்டு டீமுமே இழைத்ததல்ல. சவுத் ஆப்பிரிக்காவே நமக்கு தெரியும், ஆஸ்திரேலியா கூட 431 ரன்னை செகண்ட் பேட்டிங்கில் அடிச்செடுத்த ஒரு மிகப்பெரிய டீமானு நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு மறந்திருக்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா எப்போது ஸ்கோர் பண்ணும், எப்போது அடிச்சோம் என்பது நமக்கு தெரியாது. இந்தியா போல தான் சவுத் ஆப்பிரிக்காவும் சில நேரங்களில் படுதோல்வி அடைஞ்சாலும் மீண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட சவுத் ஆப்பிரிக்கா தான் இன்னைக்கு ஃபைனலில் வந்திருக்கு. முக்கியமாக இன்னொரு விஷயம், சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனலில் வரும்போது ஒரு விசித்திரமான ஒரு இதாட்டி இன்னைக்கு லக்கா இருக்கு. ஏன்னா அவங்க செமிஃபைனல்ல தோத்துட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லக் இல்லாத டீமாக சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும்போது இன்னைக்கு ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பது நமக்கு இந்தியாவுக்கு பெரிய ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. அவ்வளோ அசால்ட்டா சவுத் ஆப்பிரிக்காவை நமக்கு நினைக்க முடியாது. இந்தியாவுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்னால ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவருக்கு ரொம்ப தருணத்தை கொடுக்கும். ஏன்னா கடந்த மேட்ச்ல இங்கிலாந்தோட வெற்றி பெற்றியும் அவரு ஸ்டேடியம் வெளியே உட்கார்ந்து கண்ணீர் வடித்த காட்சிகளும் நமக்கு உண்டு. அந்த தருணங்களை மிஞ்சி இந்த போட்டி அவர் வெற்றி அடைந்தாதான் உண்மையான ஒரு கேப்டன் என்ற ஒரு திருப்தி அவர் கொடுக்கும். ஒரு வேர்ல்டு கப் எடுத்த ஒரு திருப்தி நிச்சயமாக இந்திய டீமை விட்டு ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதனால இந்த கோப்பை அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோப்பையாக இன்னைக்கு கருதப்படுகிறது. கிரிக்கெட் பிரபலங்களும் இதுபோல இந்த கிரிக்கெட்ல இந்தியாவுக்கு சாதகமாகத்தான் நிறைய பேர் பேசிட்டு வர்றாங்க. ஆனா இந்த மேட்ச் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவும் பொறுத்த வரைக்கும் விசித்திரமான ஒரு டீமாக இன்னைக்கு ஃபைனலுக்கு வந்திருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல டீம். இதுவரைக்கும் கப்பெடுக்காத ஒரு டீமாக எத்தனை வருட தாகத்தை இன்னைக்கு தீர்க்க போகிறதுன்னு நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அதுவரை வெயிட் பண்ணி பார்ப்போம். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. வணக்கம்.